துதி கனம் மகிமையுமக்கே. ஏராளமானவர் தாராளமானவர் நீரே என் எல்ஷடாய். போதுமானவர் சர்வ வல்ல தேவரீர். போதும் போதும் எனக்கு. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர். காட்டும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீர். காக்க வல்லவர் காத்தம்மை மீட்க வல்லவர். துதி கனம் மகிமையுமக்கே. ஏராளமானவர் தாராளமானவர் நீரே என் எல்ஷடாய். போதுமானவர் சர்வ வல்ல தேவரீர். போதும் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு சூத்திரம் 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 ஐயா ராஜா. ஹல்லேலூயா ராஜா. அப்பா ஆண்டவரே தேவனே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என்ன கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம். எங்கள் மேல் ஆண்டவரை கண்ணை வைத்து ஆலோசனை தாரும் ஐயா. எந்த செயலை செய்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஞானத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில நடத்தும் ஐயா ராஜா. அதிசயமானவரே அற்புதமானவரே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஓ ரபக்கர தகப்பனே. ஓ ஹல்லேலூயா தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் ஒவ்வொரு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. அதாவது பாருங்கள், எப்பொழுதுமே கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாங்கள் ஹல்லேலூயா காத்திருக்க வேண்டும். ஆலோசனையை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையில கண்ணை வைத்து எனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், மற்ற காரியங்களா இருக்கலாம், பிசினஸ் காரியங்களா இருக்கலாம், தேவனுடைய திருச்சபையா இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. நடத்துதல் நமக்கு தேவை. ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய நடத்துதல் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா திருச்சபையை நடத்த ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உங்களுடைய ஆண்டவரே பரலோகத்திலே ஆத்துமாக்களை சேர்த்து எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு நடத்துதலை தாரும் ஆண்டவரே. பிள்ளைகளை சரியான விதத்திலே வழி நடத்த ஆலோசனைகளை கூற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் 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 ஐயா ராஜா. உங்களுடைய கிருபையுள்ள இரக்கமுள்ள கரங்களுக்குள் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியம். ஆண்டவரே வழி நடத்தும் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் 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 ஐயா ராஜா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. மகாதேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். நான் பெலனானேன். நான் பெலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன். உம் வார்த்தையினால் நான் பெலனானேன். நான் பெலனானேன். நான் பெலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன்.
நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம்மாவியினால் நான் நிரம்பி விட்டேன், உம் ஊழியத்துக்காக உயிர் வாழ்வேன். உமாவியினால் நான் நிரம்பி விட்டேன், உம் ஊழியத்துக்காக உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. என் பேலனான என் கர்த்தாவே, உம் பேலத்தினாலே என்னை நடத்துகிறீர், என்னை நடத்துகிறீர், என்னை நடத்துகிறீர். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஹல்லேலூயா. மீண்டும் ஐயா ராஜா, இலங்கை தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கை தேசத்திலே சமாதானம் சந்தோஷம் வரும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா. ஆளுகிறவனுடைய தரிசனங்களை தேடுகிறவர் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே பட்சபாதம் இல்லாத தேவனே ராஜா, ஆண்டவரே அநியாயமாய் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா, மடிந்து போன ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஆண்டவரே அந்த குடும்பத்தவர்களுக்காக, அந்த உறவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே ராஜா, ஆண்டவரே தேவனே, அநியாயம் செய்தவர்களை நீ சட்டத்துக்கு முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரே இந்த நீதியை வெளிச்சமாக காண்பிக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அநியாயம் செய்கிறவன் ஆண்டவரே தேவனே ஒருபோதும் ஐயா ராஜா தேவனே தகப்பனே அநியாயத்துக்கு தன் கைகளை ஆண்டவரே நீட்டாதபடி ஐயா ராஜா, ஆண்டவராகி தகப்பனே ஒவ்வொருவரையும் வெளிச்சத்திலே கொண்டு வர தகப்பனே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் 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 ஐயா. தேசத்திலே நன்மையை கொண்டு வாரும் ஐயா, தேசத்திலே சமாதானத்தை கொண்டு வாரும், பொருளாதார மாற்றங்களை கொண்டு வாரும் ஐயா. தேசத்துல அதிபதிகளோடு கூட இரும் ஐயா ராஜா தகப்பனே. அதே போல ஐயா ராஜா ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே தேவனே தேசங்களுக்காக செபிக்கிறோம், தேசத்தின் அதிபதிகளுக்காக செபிக்கிறோம். அது மட்டுமல்ல ராஜா தேவனே, இந்த கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம். கனடா தேசத்துல நல்ல மாற்றங்கள் வரும்படி செபிக்கிறோம். இந்த சமர் காலங்களிலே ஐயா ராஜா தேவனே அப்பா அந்த மோர்கேஜ் ரேட் எல்லாம் இயேசுவின் நாமத்துல ட்ராப் பண்ணப்பட வேணுமாய் கேட்கிறோம். அது மட்டுமல்ல ஐயா ராஜா தகப்பனே அப்பா இந்த யுத்தங்களுக்கும் ஆண்டவரை தேவையில்லாத யுத்தங்களுக்கு ஆண்டவரை செல்லாதபடியும், யுத்தங்களுக்கு பணங்களை அனுப்பி யுத்தங்களை ஆண்டவர் ஊக்கப்படுத்தாதபடியும், தேசத்து அதிபதிகளுக்கும் பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே தேவனை ஆலோசனை கொடுக்கும்படி செபிக்கிறோம். எங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். அருமையான சங்கமம் ஊழியத்தை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்கள் ஊழியங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா அன்றைக்கு பேதுரு எழுந்துன்ற வேளையிலே ஆண்டவரே தேவனே 5000 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல எங்கள் ஊழியங்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட கிருபதாரும் ஐயா தகப்பனே. உமக்கு சோத்திரம் 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 ஐயா ராஜா, உம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் 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 ஆமீன் ஆமீன். இந்த காலை வேளையிலும் ஒருவரையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நாட்டு மக்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த துதிகளையும் பாடல்களையும் ஜெபங்களையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை கேட்டார் அந்த விசுவாசத்தோடு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான நாளை திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். bless you everybody, bless you. அதிகால வேளையிலே ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து ஆசீர்வதித்தார். நீங்கள் ஒரு காரியத்தை அங்கு பார்த்திருப்பீர்கள். தன்னுடைய பிள்ளைகளையும் மற்றவருடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியாக நாங்கள் எங்கள் பிள்ளைகளையும் மற்றொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நேற்றைய நாளிலே மாலை வேளையிலே நித்திய வெளிச்ச நேரத்திலே சகோதரி பிரெண்டா ஒரு காரியத்தை எடுத்து வந்தார். அந்த செய்தியை கேளுங்கள். இந்த செய்தியிலே அவர் இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்ற காரியங்களை எடுத்து வந்தார்.
அவர்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது இப்படியான காரியங்கள் கூட வழிநடத்தினால் இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள். எங்களுடைய குரூப்பை போட்டிருக்கிறோம், அதை கேட்டு நீங்கள் அதன்படி செய்ய முடியும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காரியங்களும் சில காரியங்கள் அவர்களை தலையில் ஏறாது. ஆமேன். வீடு குப்பையாக இருக்கும், ரூம் குப்பையாக இருக்கும், ஆனால் அவர்கள் அதை தாண்டி போவார்கள் என்றால் அவர்களுடைய மைண்டிலே அது இல்லை. ஆனால் எங்களுடைய மைண்டிலே அது நிற்கும். அப்படியாக காரியங்கள் கூட அவர் வழிநடத்தினார். அந்த செய்தியை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இந்த வேளையில் நாங்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறோம். டொரண்டோவிலே காலை வேளையாக இருக்கிறது. அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்று 4ஆம் தேதி 6ஆம் மாதம், 4ஆம் தேதி ஆனி மாதம், 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அதே வேளையிலே இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே தங்கு தடையின்றி இணைய கத்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம்.com என்ற வானொலி ஊடாகவும் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாகவும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாளுக்கான வசனத்துக்கூடாக முதலே கடந்து செல்வோம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆமேன். சங்கீதம் 32:7 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன். கத்தரங்களை இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து அதிகால வேளையிலே நீங்கள் எழும்புகின்ற பொழுது பாடல்களை தருவார். அதன் இரட்சணிய பாடல்கள், அந்த பாடல்களால் எங்களை சூழ்ந்து கொள்கிறார். ஆமேன். பாடல்கள் நாங்கள் பாடுகின்ற பொழுது எங்களை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் யோசுவா 22, எசாயா 28, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து எபிரேயர் 11வது அதிகாரம். இவற்றை நீங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வேளையிலே வாக்கு தத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை இவர்களை அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்வோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசர் அன்றன் ஆசனயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சௌரி வீனோ அவர்கள் நோர்வேயிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் சில நாட்களாக சுயினமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது, அவருடைய வாய்ஸிலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக வழி நடத்துகிறார். அதனை இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவருக்கும் பகிர்ந்து கொடுக்க கத்தர் எங்களுக்காக விட்டு சென்ற அதிகாரங்கள். ஆமேன். அவர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களிடம் தந்த அதிகாரங்கள், எங்களிடம் தந்த கடமைகள், எங்களிடம் விட்டு சென்ற காரியங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக செய்வோம். கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை தந்திருக்கிறார். பாடல் பாட, துதிகளை ஜெபங்களை கடந்து செல்ல, வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்ல, சாட்சிகளுக்கூடாக கூட கடந்து செல்ல, பாடல்களுக்கூடாக வழிநடத்த ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்துக்கிறார். தந்த தாளந்துகளை நாங்கள் புதைத்து வைக்காமல் மற்றவர்களுக்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் மற்றவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்வோம். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோட்டமா. ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்க. God bless you. ஆமேன். வானொலி என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமம் நடத்தி கொண்டிருக்கின்ற குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நியத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் சவுலை குறித்து பார்த்து விட்டு, அவன் இருளுக்குள்ளே இருந்த காலமும் உண்டு, அவன் வெளிச்சத்துக்கு வந்த காலமும் உண்டு.
ஆனா இருளுக்கு இருக்கும் போதும் ஆண்டவர் அவனை கண்டார், வெளிச்சத்துக்கு வரும்போது அவருக்கு அபிஷேகித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சவுல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மிக பெரும் கடுமையாய் அவன் துன்புறுத்தினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன் துன்புறுத்தினான் என்று சொன்னால், யூத மத அங்கு தீவிரமாய் அங்கு அவர் பற்றாளராய் இருந்தபடியால் அங்கு கிறிஸ்தவர்களை கொலை செய்ய தீவிரித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு இந்த சவுல் யார் என்று சொல்லி கண்டால், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நாட்டிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பொன்னியமின் கோத்திரத்தான், எபிரேல் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் என்று சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதே அதான் இருக்கிறது. அதாவது பக்தி வைராக்கியத்தின்படி சபையை, அதாவது இவர் யூத மார்க்கத்திலே இருந்தவர், அன்றைய நாட்களிலே அங்கு தேவனுடைய சமூகத்திலே அங்கு இவர் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தி கொண்டு வந்தார். ஏனென்றால் ஆதி திருச்சபை தொடங்கின அந்த ஆரம்ப காலத்திலே இந்த அதிகாரத்தில் உள்ளவர் அங்கு எழுந்து விட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி அவன் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சவுலுக்குள்ளே இருந்தது என்னென்று சொல்லி கண்டால், சீறுகிற சர்ப்பத்தை போல உள்ள சுபாவம் அவனுக்குள்ளே இருந்தது. ஏனென்றால் எங்களுடைய தமிழ்ல சொல்லுவார்கள், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மத்திமம் என்று சொல்லி. அவனுக்குள்ளே இருந்த அந்த இருள், அந்த யூத மதம் என்ற அந்த வைராக்கியம், அந்த உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்களை நன்மைகளை செய்த ஸ்தேவானை கொன்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அடுத்தது எருசலேமில் இருந்தவர்களை அவன் சிறுத பண்ணினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பவுல் எருசலேம் கிறிஸ்தவர்களை அந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கி தன்னுடைய மகிமையை காண்பித்த அதே இடத்திலே இருந்து இந்த பவுல் என்பவர் அங்கு மக்களை சிதறடிக்கிறதை காணக்கூடியதா இருக்கிறது. அவன் கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்தான். ஸ்தேவானை கொலை செய்யறதுக்கு இவர் ஒரு காரண கர்த்தாவா இருந்தார். ஏனென்றால் இவர் ஒரு அதிகாரியா இருந்தார். அந்த காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு அங்கு மிகுந்த துன்பம் வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு யூதேயா சமாரியா தேசங்கள்ல அங்கு சிதறப்பட வேண்டும் சுவிசேஷம் என்று சொல்லி எங்கள் ஆண்டவர் அந்த இடத்திலே இந்த பவுலை கொண்டு சிதறடிக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. ஆனா தேவ பக்தி உள்ள ஸ்தேவானை அங்கு கொன்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவன் அந்த இடத்திலே அந்த ஸ்தேவான் மன்னிப்பு கேட்கிறான். அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டபடியால் பவுல் என்ற ஒரு தேவ ஊழியனை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அன்றைக்கு ஸ்தேவான் மன்னிப்பு கேட்காவிட்டால் இவன் ஒரு கொலையாளியா இருந்திருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் எங்கும் பிரிஞ்சு அங்கு எல்லாரையும் சிதறி போக பண்ணினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவர் இந்த சவுல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அதிகாரத்தில் உள்ளவரும் பட்ட படிப்பை உடையவரும் நியாய பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவரும் செல்ல செழிப்பும் உள்ளவர். இப்படிப்பட்டவர் தான் இந்த இடத்திலே அதிகாரத்திலே எழுந்து நின்று அங்கு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார். ஏனென்றால் பெந்திகோஸ் நாளிலே ஆவிக்குரிய வருகையோடு சபை தொடங்குகிறது. சபையிலே மக்கள் சேர்க்கப்படுகிறார்கள். திடீரென அங்கு வெடித்து கிளம்பியது. சபைக்கு துன்பம் வந்தது. உயிரை கூட கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரை கூட கொடுத்தார்கள். சிதறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சிதறப்பட்ட பிலிப்பு ஆவேசமாக தேவனை குறித்து அங்கு பிரசங்கிக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலே துவங்கப்பட்ட இந்த சபையானது சமாரியாவிலே சுவிசேஷம் பரவுகிறது. யாரென்றால் அங்கு பிலிப்பூடாக அங்கு சுவிசேஷம் பரவப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இந்த சவுலால் அவன் இருக்க முடியவில்லை. இதில் என்னவென்றால் யூத மார்க்கமும் இப்ப கிறிஸ்தவ மார்க்கமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சவுலின் பார்வையில மதம் மாற்றப்பட்டு கொண்டு போகப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்தவ பார்வையில மனம் மாறப்பட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லுகிறார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம்.
பாருங்கள், சிசிலியா நாட்டிலே தரிசு பட்டணத்திலே யூதனாய் இருந்து செல்ல செழிப்பாய் இருந்தவன், பலம் மிக்கவன், ரோம குடியுரிமை பெற்றவன். அப்பொழுது ரோம குடியுரிமை பெற்றபடியால் அவனுக்கு இன்னும் 2 மடங்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவன் ஒரு பரிசேயன், ரம்பான் என்ற ஒரு பட்டத்தை பெற்றவன் என்று சொல்லி சிறப்பு மதிப்பும் பெரிய மதிப்பும் உள்ளவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன் எழுந்து சபையை துன்பப்படுத்தினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் அங்கு எழுந்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும் காலமாய் வரும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்கு இவர் எருசலேமுக்கு வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இவர் சவுல் வந்து அவர் அங்கு தர்சு பட்டணத்துக்குரியவர், ஆனா எருசலேமிலே வந்து தன்னுடைய படிப்பு காரணமாக இந்த எருசலேமுக்கு வந்திருக்கிறார். ஆகவே அவர் கிறிஸ்தவர்களுக்கு செய்த அநியாயம், மூக்கம், பயமுறுத்துற தன்னை இப்படியாய் தேவனுடைய பிள்ளைகளை கண்டுபிடித்து செயல்பட அவருக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், கட்டுக்கள் யார் மத்தியில் கூட எழும்பும் என்றால் அதிகாரங்கள் மத்தியில் தான் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, திருச்சபைகள் மத்தியிலே மடங்கடிக்கப்படுகிற சில காரியங்களை நாங்க சிந்தித்து செயல்பட்டு அதுக்காக நாங்க ஜெபம் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் நாங்க சொந்து போனால் எங்களுடைய தேசங்களையும் மக்களையும் ஜனங்களையும் காப்பாற்ற முடியாமல் போய்விடும். ஆகவே அங்கு கிறிஸ்தவர்களை மடங்கடித்தார்கள் தான், ஆனால் அது சுவிசேஷம் எங்கும் பரவினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அது விரிவாக்கம் பண்ணினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அடுத்த காரியத்தை நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம். ஆகவே இந்த சவுல் எவ்வளவாய் அங்கு இருளுக்குள்ளே இருந்தான், அந்த இருள் எப்பொழுது வெளிச்சத்துக்கு வரும்போது தான் அவனுக்குள்ளே இருந்த சட்டம் அவனை விட்டு வெளியேறின போதுதான் அவன் ஒளியின் வல்லமையை தரித்துக் கொள்ளுகிறார், தேவனுடைய வல்லமையை தரித்துக் கொள்ளுகிறார். இப்படித்தான் நாங்கள் இருளுக்குள்ளே இருந்தாலும் எங்களுக்கு சில வேளைகள்ல தெரியாது, கட்டுக்களோடு இருந்தாலும் தெரியாது. ஆனா இந்த கட்டுக்களோடும் இருள்களோடும் நாங்கள் வாழக்கூடாது ஒரு கிறிஸ்தவரும். ஏனென்றால் இனி வரும் காலங்கள் மிக மிக மோசமான காலங்கள், துன்பம் நிறைந்த காலங்கள். இதிலே நாங்கள் தாங்கி பிடிக்க வேணுமென்றால், தரித்து நிற்க வேணுமென்றால் தேவனுடைய வல்லமையிலே நாங்கள் வளர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றா இப்படிப்பட்ட அதிகாரங்கள் எழும்பினால் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்போம் என்பதை கூட நாங்கள் எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கு. அந்த அதிகாரத்தை இந்த நாட்கள்ல நாங்க பயன்படுத்தாவிட்டால் நாங்கள் துன்பத்தையும் உபத்திரத்தையும் காண்போம் என்பது காணக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்ததாமே கூட இருந்து எங்களை வழி நடத்தவனும் தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்துவார். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்திய நாட்களில் இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகாரிகள், அங்கு அதிகாரம் படைத்தவர்கள், இது அவர்களுக்குள்ளே இருக்கிற இருள், அவர்களுக்குள்ளே இருக்கிற பாவம், அவர்களுக்குள்ளே இருக்கிற சத்துருவின் ஆளுகை அங்கு கிரிய செய்ய முடியாதபடி தேவனுடைய வல்லமை இறங்க வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள விசேடமாக ஒவ்வொரு அதிகாரிகளிலே இருக்கிற அந்த பாவ காரியங்கள், சாப காரியங்கள், சவுலில் இருந்த இருளான காரியங்கள் அகன்று ஆண்டவரே எல்லா மக்களும் சமாதானமாக வாழ அவர்களிடத்திலே இருக்கிற இருள் அகற்றப்பட்டு உம்முடைய இயேசு கிறிஸ்துடைய ஒளி அவர்கள் மேல வரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கண்டங்களில் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகள் அந்த தேசங்களில் உள்ள மக்களுக்காக, விசேடமாக இலங்கை தேச அரசாங்கத்துக்காக, மக்களுக்காக
ஒவ்வொருவரும் அந்த அரசாங்க அதிகாரிகளில் அந்த கடின இருதயம் எடுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய சதியான இருதயத்தை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும்படியாக, அவர்கள் இருக்கிற ஒவ்வொரு மக்களுள்ள உள்ள இருளான பகுதிகள் எல்லாம் இயேசு என்னும் ஒளியினால் நிரப்பப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் சவுலோடு இடைப்பட்ட பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம். ஆண்டவரே இயேசுவுக்கு விரோதமாக எழும்புற ஒவ்வொரு அதிகாரிகளும் முள்ளில் உதைக்கிறார்கள். அது அவர்களுக்கு தான் கடினம் என்பதை அவர்கள் மேல உணர்த்தி அவர்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு அதிகாரிகளும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய கடின இருதயத்தை மாற்றப்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த யுத்த தேசங்கள்ல யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிற தேசங்கள் கடின இருதயம் உள்ள கிட்லரின் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக. துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், நீர் சொன்ன வசனத்தின்படி மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இந்த அதிகாரிகளை விட்டு அகன்று போகும்படியாக பிசாசுக்கு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த ஆவிகள் எல்லாம் நரகத்துக்கு தள்ளப்பட்டு போவதாக. ஆண்டவரே இந்த உலகத்தில நீர் வருகைக்கு முன்பாக ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அதிகார ஆவிகள், இருளின் ஆவிகள், வலு சேர்ப்பத்தின் ஆவிகள், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் அகன்று போகும்படியாக கட்டளை இட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் எப்படி சோதனைகள் வந்த பொழுது எப்படி நீர் வெற்றி சிறந்தீரோ உம்முடைய வசனத்துக்கு ஊடாக நாங்கள் ஒவ்வொருவரும் வெற்றி சிறந்து அவர்களை நாங்கள் சோவான் மன்னித்தது போல அறியாமல் செய்கிறார்கள். இன்றைக்கு பல அதிகாரிகள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும் என்று மன்னித்து ஜெபித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களும் அவர்களை மன்னித்து அறியாமல் செய்கிற அந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி சவுல் பவுலாக மாறினது போல ஒவ்வொரு அதிகாரிகளும் மனம் திரும்பி இயேசுவின் பிள்ளைகளாக வர அந்த வெளிச்சத்தை காண இயேசுவின் ராஜ்யத்தை அறிவிக்கிறதற்கு அவர்கள் சவுல் எப்படி 100% ஒப்பு கொடுத்த வாழ்வு, ஒவ்வொரு நாளும் இயேசுவே கிறிஸ்து என்று அறிவித்தது போல ஆண்டவரே இந்த அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் மாற்றப்படியாக இயேசுவே கிறிஸ்துவாக வருகிறார், எங்களை அழைத்து செல்ல வருகிறார். ஒரு ஸ்தலத்தை ஆழ்த்தப்பட்ட பின்பு மீண்டும் நான் இருக்கிற இடத்துல உங்களை அழைத்து செல்வேன் என்றவர். ஆண்டவரே நீர் வரும் பொழுது இந்த உலகம் ஒரு யோவான் ஸ்நானகன் போல ஒரு ஆயத்தப்பட்ட உலகமாக உமக்கு பிரியமாக சபைகள் எடுத்துக் கொள்ளுகிற சபைகளாக இருளான காரியங்கள் அகன்று ஒளியான மக்களாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரோடு இடைப்படும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த சங்கம நித்திய வெளிச்சம் ரேடியோ வசனங்கள் இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த அதிகாரிகள் கடின இருதயங்களை எடுத்து போட்டு சதையாக மாற்றி உம்முடைய ஆவியை கொடுத்து உமக்கு சாட்சியாக ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஒருவரோடு கூட இருந்து உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரும் இருளில இருந்து வெளிச்சத்துக்கு வர ஒவ்வொரு அதிகாரிகளும் மக்களும் வர நீர் உதவி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்காக, அவர்களுடைய வாழ்வில ஒளியான உம்மோடு இணைந்து வாழுகிற வாழ்வு, ஒளியான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, அன்புள்ள வாழ்வு, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு என்பது ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் உணர்ந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாக வாழுகிற வாழ்வை கொடுப்பீராக. உம்முடைய வருகையில உமக்கு பிரியமாக வாழ்ந்து பிரியமானவனே பிரியமானவளே என்று அழைக்கக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களை விசுவாசிகளை மாற்றுவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற
எங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையாரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமீன். God bless you sister. God bless you everybody. ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு கட்டுக்களை அவுக்கிற தேவன், நுகங்களை நீக்கிற தேவன், சகல நுகத்தடிகளை உடைக்கிற தேவன், அப்படிப்பட்ட தேவன் இந்த மக்கள், இந்த உலக தேசத்தில் இருக்கிற சகல மக்களுடைய கட்டுக்களும் அவுக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் ரட்சிப்பு பெற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது நாங்க ஒரு மனதோடு உங்களுடைய பாதத்தடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, திருப்பாதம் நம்பி வந்தோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கிருபையினால முடி சூட்டுற தகப்பனே, உங்களுக்கு நன்றி, 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 கோடி கோடி நன்றி அப்பா. எல்லா உலகமெங்கும் எல்லா தேசங்களிலும் அப்பா மக்கள் கஷ்டப்பட்டு வாதையினாலும் எல்லா விதமான பிரச்சனையாலும் அப்பா இருக்கும் பொழுது ஆண்டவரே, உங்கள் பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இவர்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, காடானாலும் மேடானாலும் ஆண்டவரே அப்பா, உங்களோட வல்லமையை இவர்களுக்குள்ள தெரியப்படுத்தியாக ஜெபிக்கிறேன். வந்தாலும் அது அணுகாத வண்ணமாக ஆவியின் பட்டயம் உண்டு ஆண்டவரே. அச்சமில்லை, பயமில்லை. இவர்களுக்கு ஒரு பயத்தின் ஆவி அப்பா அவர்கள் எடுத்து விட்டாண்டவரே. சமாதானத்தின் தகப்பனே, உங்களுடைய ரட்சிப்பை கட்டளை எடுங்க. உங்க பரிசுத்தமான ஆவியை அனுப்பி உங்களோட வல்லமையை தெரியப்படுத்தி இந்த மக்கள் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்ப்பதற்கு அப்பா இருள மக்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கோலியாத்தை முறியடித்தது போல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மூலம் அப்பா இந்த கடுகுள்ள விசுவாசத்தின் மூலமாக இவர்களுக்கு நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, விசுவாசத்துல நிலைத்திருப்பதற்கு இவர்களுக்கு விசுவாசத்தின் அன்பை தெரிவித்து ஆண்டவரே அவர்கள் உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்கப்பா. அப்பா, உங்களுடைய வெளியேற பெற்ற எங்களை மீட்டுக் கொண்ட தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க அதிசயம் செய்ய வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காண்டி கோடி கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களோட ரட்சிப்பு உங்களிடத்துல இருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது. ஆனப்படி ஆண்டவரே, குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். அப்பா, அந்த வல்லமை நிறைந்த தகப்பனே, அந்த வல்லமை நிறைந்த அந்த அபிஷேகத்தின் தைலத்தை இவர்கள் மேல் ஊற்றும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க வல்லமை உள்ளவராக இப்பொழுது உங்கள் வெளியேற பெற்ற இரத்தினால் அந்த இரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை கழுவினவரே, இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க உலகம் அங்கு உங்களுடைய ஆவி உலாவிக் கொண்டு திரிகிறதையா. அதன்படி இயேசுவை இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொன்னபடி இப்பொழுதும் இந்த மக்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிற இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே ஒரு ஆத்மாவது வீண் போகாத வண்ணமாக ஆண்டவரே நீங்க உலகத்துக்கு வந்தீங்க, ரட்சிப்பை கொடுத்து இவர்களை ரட்சிக்கும்படியா. பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னபடி ஆண்டவரே நீங்க இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கை, அன்பையும் விசுவாசத்தை அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, நீங்க நல்லவரும் போதுமானவர் ஆண்டவரே. அப்ப வனாந்திரத்துல அந்த ஜனங்களை நடத்தினவரை இப்போ இந்த வனாந்திரத்துல நீங்க ஒவ்வொரு ஆத்துமாக்களாக கிரிகை செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. இப்பொழுதும் எல்லா இயேசு நாமத்தின் மூலம் வருகிற எல்லா விதமான மக்களை விடுதலை ஆக்கி உங்களுடைய மூலமாக பாவிகளை ரட்சிக்க வந்தவரை இவர்களை நலங்கத்தால இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட வல்லியப்பா பலனாலும் அல்ல அப்பா, எல்லாமே உங்களுடைய ஆவியால மட்டுமே நாங்க கொள்ள முடியுமா இருக்கிறது. அப்படியானவரே இந்த மக்களுக்கானவரே உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தி உங்கள் ரட்சிப்பை கொடுத்து அவங்களை உங்களோட வழியில புதிதான வாழ்க்கை உங்களுடைய வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் மாலை நேரம் பார்க்காத வண்ணமாக பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே. மறைவில் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க.
அப்பா சங்கமம் வானொலி, நித்திய வெளிச்சம், வார்த்தையின் வெளிச்சம் அப்பா, எல்லா விதமான அப்பா ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிற எல்லா ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல கொடுக்கிற அப்பா, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. நாங்க மனுஷருக்கண்டு ஊழியம் செய்யாம கண்டுல ஒரு தேவ பயத்தை மக்களுக்கு கொடுத்து அப்பா, நாங்க எது செய்தாலும் யாற்றம் இக்னோர் பண்ணி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்கள் கண்கள் உங்கள் மேல் மட்டுமே இருக்கத்தக்கதாக யாவரையும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக மங்கி போயிருக்கிற கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிற நீங்க பரிசுத்தர் 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 யாவரையும் பரிசுத்தமாக்குவதற்காகவே எங்களை தெரிந்து கொண்டீர்கள். இப்பொழுது ஆண்டவர் இந்த காலை நேரம் துதி பாடலை கொண்டு வந்த பாஸ்டர் நியமியனுக்கானும் வருகிற ஆண்டவரே அவருடைய வார்த்தையில் அந்த கூறின பாட்டுகளும் ஆண்டவரே எங்களுக்கும் அப்பா எங்களுக்கு ஜீவனை கொடுத்து புதிதான கிருபையை கொடுத்து எங்களையும் வழி நடத்தி கொண்டு வர்றபடியா அவங்களோட ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே சிஸ்டர் ஜெனட் லோகன் அவங்களோட பிள்ளைகளுக்கு கணவனுக்காணி வருகிற நீங்க அவரை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான நன்றி அப்பா. அப்பா அவர்கள் உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனத்தை உணரக்கூடியதாக அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து அவங்க ஊழியங்களையும் மகளையும் அவருடைய தேவைகளையும் சந்தித்து யுத்தத்தில் அவர் தலைவராக நீங்க வச்சு அவரின் அநேக பாவியலை ரட்சிப்பதற்கு அவர்களை படியாக ஜபிக்கிறேன். அவங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற பாஸ்டர் ஆண்டன் ராசனாத்துக்கு ஜபிக்கிறேன். ஆண்டவரே மற்றும் வந்திருக்கிற எல்லாரையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு புதிதான கிருபையும் புதிதான கிருபையும் வல்லமையும் விசுவாசத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த காலை நேரம் புதிதான கிருபையினால முடி சுற்றும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை நாங்க உங்களோட கரத்தை கொடுத்து தங்குவதாக ஜெபிக்கிறேன். நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி. ஆமேன் ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு. ஆமீன் ஆமீன். நாங்கள் ஐரீன் அவர்களை இந்த துன்பத்திலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களை பேர் சொல்லி அழைத்தவரையும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த ஜெபிக்க கிடைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா பிள்ளைகள் என்னென்ன குறைவுகளோடு இருக்கிறாங்களோ கர்த்தாவே எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மனம் தளர்ந்து போகாத படிக்கு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில பலம் கொண்டு கர்த்தாவே எழும்பத்தக்கதாய் தேவன் நீங்க கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அந்த பிள்ளைகளை பலப்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ கர்த்தாவே எல்லா காரியங்களையும் தேவன் நீங்க வாய்க்கு பண்ணி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே அப்பா விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே பின் மாற்றத்திலே போய்விடாத படிக்கு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை இருக பிடித்து கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய எல்லா பலவீனத்திலும் உம்முடைய பலன் பூரணமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் உம்மால் கூடும் தகப்பனே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தாவே தேவன் நீங்க மறு உத்தரவு கொடுக்கிறவரா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் குறைவுள்ளவர்களா
இருக்கிறார்களோ அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களுடைய எல்லா குறைவுகளையும் தேவன் நீங்க நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, அப்பா தியானிக்கிறதுலே கத்தாவே அப்பா குறைவுள்ள பிள்ளைகளா இருந்தால் கத்தாவே அப்பா அவங்களுடைய இருதயத்திலே பேசுங்க தகப்பனே. அவங்களை உற்சாகப்படுத்துங்க ராஜாவே. அவங்க இன்னும் அதிகமாய் உம்மை கற்றுக்கொள்ள, உம்மை அறிந்து கொள்ள கத்தாவே தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கத்தாவே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாதபடிக்கு கத்தாவே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கத்தாவே அப்பா வார்த்தைகளை கேட்டு விட்டு விடுறாங்க தகப்பனே. அப்படி விட்டு விடாதபடிக்கு அந்த வார்த்தைகளை இறுக பிடித்து கொள்ள தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் எதெல்லாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாச பிள்ளைகளுக்கு தாவே அப்பா ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ தேவைகள், எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க ராஜாவே. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சுவாமி நன்றி ராஜாவே. அப்பா எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதுல ஊழியம் செய்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. அநேக தேசங்களுக்கு இந்த இணைப்பு கடந்து செல்ல தேவன் உதவி செய்யுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்திலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கர்த்தாவே எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாக்கி ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஜெபித்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். நீ வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐயரின் கர்த்தர் தாமே உங்களுக்கு சுகபல ஆரோக்கியம் தந்து நடத்துவாராக. ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் அப்படியே நடத்துவாரா. நாங்க வினோ அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ. நீங்க ஐயரிக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அவருக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றிலும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தின் குறைவுகள் இந்த நாட்களில் நிறைவாக்கப்பட தேவ மக்கள் எல்லாரும் தேவ மக்களாய் மாற அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை தந்து ஆண்டவரே எங்களை ஜீவனோடு காத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை எங்களை ஜீவனை காத்து வழி நடத்தி வருகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ நோய்கள் ஆண்டவரே மத்தியிலும் என் தேவனே கர்த்தாவே எங்களை உமக்காக தெரிந்தெடுத்து ஆண்டவரே இந்த சங்கம வானொலி நூடாக ஜெபிக்க கூட்டி வந்த அன்பிற்காக, தயவிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்கள் வீணாய் விருதாய் போகாதபடி தகப்பனே உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் அப்பா செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு சித்தமானதாக செய்ய ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே நாங்கள் செய்த ஒவ்வொரு மீறுதல்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே அப்பா இனிமேலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பாவ வழிகளில் போகாதபடி பரிசுத்த தேவனின் வழிகளில் நாங்கள் செல்ல எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தை தந்து எங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நாங்கள் ஞானத்தோடு நடக்க அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. சின்ன பாவமோ பெரிய பாவமோ
எல்லாம் பாவமே ஆண்டவரே. உமக்கு முன்பாக அது அப்பா, உமக்கு முன்பாக எல்லாம் அது மீறுதல்கள் தான் ஆண்டவரே. உம்மை மீறி நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களிலும் கூட தகப்பனே, கர்த்தாவே எங்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து தகப்பனே, அப்பா எங்களை உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து சேரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே கர்த்தாவை ஞானத்தோடும் கருத்தோடும் ஜெபிக்கிற ஜெபங்களாக தகப்பனே எங்கள் இருதயங்களில் அப்பா நாங்கள் சிந்தனைகளை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய திருக்கரத்திலே அப்பா இந்த சங்கம வானொலி ஜெபங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலியினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே இந்த சங்கம வானொலி எதுக்காக நடைபெறுகிறது என்று ஒவ்வொருவரும் அறிந்ததே தகப்பனே. ஒவ்வொரு மனிதர்கள் தேசங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேதத்தை கூட புரட்டி பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனை அறியவில்லை ஆண்டவரே, அவர்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் என் தகப்பனே கர்த்தாவே எங்கேயோ எப்படியோ ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. உண்மையான தேவனை பற்றி கொள்ள அப்பா தகப்பனே மனதாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் என் தகப்பனே யாரென்று அறிய முடியாதபடி இருக்கிறார்கள் என் தேவனே. கர்த்தாவே இவர்களை ஒரு விசை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. சத்துருவானவன் இந்த இவர்களை குழப்பி போடுகிற திட்டங்கள், குழப்பி போடுகிற சிந்தனைகளை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வேதத்தை படிப்பிக்க சொல்ல ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபங்களின் ஊடாகவும் கூட தகப்பனே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே இந்த மூலைகளில் எந்த மூலை முடக்குகளில் இருந்தாலும் என் தகப்பனே அப்பா எந்த ஒரு வழியிலாவது அப்பா இந்த ஜெபங்கள் அவர்கள் காதுகளில் கேட்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் உம்மை அறிந்து ஆண்டவரே இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி சமாதானத்தோட காத்து கொண்டு இருக்கிறது போல ஏந்தவனே கர்த்தாவே நீங்கள் அவர்களையும் ஆண்டவரே அவர்களும் உம்மை அறிந்து ஓடி வர சமாதானமா எங்களைப் போல ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை என்றால் சமாதானம் இல்லை ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை என்றால் அமைதி இல்லை ஆண்டவரே. ரட்சிப்பு இல்லை என்று சொன்னால் ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவரே. அப்படியான அப்பா சிந்தனைகளோடு இருக்கும்படி ஏன் தேவனே அவர்கள் ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரை உணரட்டும் ஆண்டவரே. அப்பா உணர்வின் ஆவி அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தின் தேவனே அவர்களோடு சமாதானத்தை அப்பா இருக்கும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தேவனே உம்முடைய திருப்பாதத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களின் வாஞ்சையும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு மனிதர்களும் ரட்சிக்கப்படும்படியான வாஞ்சை தானே ஐயா. நீங்கள் எங்களின் இருதயங்களை அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. மற்றவர்களுக்காக ஓடோடி வந்து ஜெபிக்கிற இருதயங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று அவர்கள் ஒவ்வொருவரும் உணராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உணரும்படியான ஞானத்தை கொட்டுங்க ஆண்டவரே. நீங்கள் வருகிற போது நான் அறியேன் மகனே என்று ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லாதபடி தகப்பன் தெரியாது என்று பார்த்து சொல்லாதபடி என் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களையும் கூட நீங்கள் அணைத்து எல்லா தீங்கினின்றும் எல்லா பாவ வழிகளின்றும் ஒவ்வொருவரை நீங்கள் மீட்டு பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் என் தகப்பனே இலங்கைக்காக இந்த இடத்துல அப்பா இந்த ஜெபங்களின் ஊடாக வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா நீங்கள் இலங்கையில அப்பா ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாக ஆண்டவரே அந்த இடத்துல நீங்கள் நில்லுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரே படுகிற வேதனைகள் படுகிற எவ்வளவோ உபத்திரவங்களை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இதையும் உம்மிடம் வரும்போது கொண்டு வருவதில்லை என்று ஒவ்வொரு மனிதர்களின் எண்ணங்கள் சிந்தனைகளில் இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒருவருக்கு ஒருவர் பொறாமை பெருமை அப்பா எத்தனை காரியங்கள்
நடக்கிறது ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இவர்கள் மத்தியிலே ஆண்டவரே நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, அப்பா அப்பா, எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், சிறு பிள்ளைகளை கொலை செய்கிற காரியங்கள் கூட எல்லா இந்த தேசங்களில் நடக்கிறது ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இப்பா இப்படியான நியூஸுகள், இப்படியானவற்றை பார்க்கும்போது தகப்பனே நீங்களே வந்துடுங்க என்று சொல்லி நாங்கள் கதறி கேட்கிறோம் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள், இப்படியானவற்றை பார்க்க முடியாமல் இருக்கிறதே ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளை அடித்து துன்பப்படுத்தி அப்பா வேதனைக்குள்ளாக அப்பா நடத்தி இருக்கிறார்களே ஆண்டவரே. அப்பா 1.5 வயசு குழந்தை ஆண்டவரே, அந்த பிள்ளைக்கு என்னதான் தெரியும் ஆண்டவரே. தேவனே இப்படியான நியூஸ்களை பார்க்கும் போது அப்பா மனம் கதறுகிறது ஆண்டவரே. சத்ருவானவன் இப்படியெல்லாம் மனிதர்களை ஆட்கொள்ளுகிறானே, இப்படியெல்லாம் அப்பா இப்படியெல்லாம் நடக்கிறது என்று மனம் பதறுகிறது ஆண்டவரே. வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட தகப்பனே கத்தாவே, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் யாவரும் உம்மை நோக்கி ஓடி வர அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஜீவன் இல்லாவிட்டால் நாங்கள் எங்கு செல்வோம் என்கிற உணர்வை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த ஜீவனோடு இருக்கிற நாள் வரையும் ஆண்டவரே, காலம் வரையும் ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிட உமக்கு அன்பான உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய எந்தவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. இப்படியான செயல்கள் செய்யாதபடி எந்தவனே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அப்பா நல்ல இருதயங்களை கொட்டுங்க ஆண்டவரே. அப்பா கல்லான இருதயத்தை சத்ருவானன் போட்டுக்கொண்டு இருக்கிறானே ஆண்டவரே. கத்தாவே இரக்கம் இல்லாத இருதயங்களை அப்பா இந்த மனிதர்களுக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறானே தேவனே. கத்தாவே இவர்கள் அதுக்கு இட்டம் கொடுக்காதபடி தகப்பனே ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிட அன்பின் இருதயத்தை, சதையான இருதயத்தை பெற்றுக்கொள்ள என் தேவனே ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே இலங்கையிலும் கூட ஆண்டவரே எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனைகள், சிறு பிள்ளைகளின் ஊடாக சத்ருவான அப்பா மேற்கொள்ளுகிற காரியங்களை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, சிறு பிள்ளைகள் இந்த போனுக்காக தகப்பனே, அப்பா இந்த போனுக்காக என் தகப்பனே தன்னுடைய சகோதரியை கொலை செய்திருக்கிறான் ஒரு சிறு பிள்ளை. எந்தவனே இதுகளை கேட்கும் போது வேதனையாக இருக்கிறது ஆண்டவரே. 15 வயது மகன் ஆண்டவரே. அந்த மகன் அந்த குழந்தைகள் என்ன தெரியும் ஆண்டவரே. தேவனே இவர்கள் அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களின் ஊடாக சத்ருவானவன் போடுகிற சதி திட்டங்களை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வராதபடி தகப்பனே ஒவ்வொரு இடங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இலங்கையில் ஆண்டவரே, அப்பா இந்த போனினால் அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே கத்தாவே பாழாகி கொண்டு போகிறார்கள் ஆண்டவரே. இந்த போன் மூலமாக ஆண்டவரே எத்தனையோ இளம் வாலிப பிள்ளைகள் எத்தனையோ வேலைகளை செய்து ஆண்டவரே அப்பா இன்று மனம் உடைந்து மன வேதனை விரக்தியோடு தகப்பனே அப்பா ஆவியானவரே அப்பா எத்தனையோ நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே மனமுடைந்து சிந்தனையோடு இருக்கிற இந்த இளம் வாலிபர்களை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா டிப்ரெஷன் ஆகி என் தேவனே பா எத்தனை ஆண்டவரே எத்தனை பார்க்க முடியாமல் இருக்கிறதே தகப்பனே. இப்படியான காரியங்கள் அந்த இலங்கையில நடக்காதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பெற்றோர்கள் விழிப்போடு நடக்க, விழிப்புணர்வோடு ஒவ்வொரு பெற்றோர்களும் நடக்க ஆண்டவரே. தேவனே பெற்றோர்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு போனை கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. சிறிய வயதில் ஆண்டவரே குழந்தைகளுக்கு ஆண்டவரே சாப்பிடும் போது போனை கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. போனை வைத்திருந்தான் அவர் சாப்பிடுவான்னு சொல்லி இப்படியான பழக்கத்துக்குள்ள போனுகளை கொடுத்து இந்த பிள்ளைகளை கெடுக்காதபடி என் தேவனே கத்தாவே ஆவியானவரே ஒவ்வொரு பெற்றோர்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய பரிசுத்த நாமத்தின் அப்பா தகப்பனே வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல அறிக்கையிடையின் தகப்பனே பெற்றோர்களை அப்பா தகப்பனே கத்தாவே பெற்றோர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்புக்குள்ளாகின தகப்பனே இப்படியான காரியங்கள் வராது ஆண்டவரே. அப்பா காலையில் உம்முடைய வார்த்தைகள், வசனங்கள், பாட்டுகள், ஆராதனைகள் இப்படியான காரியங்கள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் போது என் தகப்பனே அவர்களுக்குள்ள ஒரு பயப்படுதல் வரும் ஆண்டவரே. கத்தாவே இப்படியான காரியங்கள் பிள்ளைகளுக்குள்ள வராதபடி என் தகவனே சத்ருவானவன் அந்த பிள்ளைகளை
தொட்ட பார்க்கிறான் என்று எல்லோரும் விழிப்புணர்வோடு அப்பா பெற்றோர்கள் இருக்கும்படியான அப்பா ஞானத்தை கொட்டுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, ஆவியானவரே, இந்த போனால் தான் ஆண்டவரே எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே கத்தாவே, குட்டி வெறிகள் ஆண்டவரே, அப்பா இப்படியான போத பொருள்களை கொண்டு வந்து இந்த போன் மூலமா தொடர்பு அப்பா இப்படியான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இது வேண்டாம் ஆண்டவரே, இது வேண்டாம் ஆண்டவரே. பழைய காலங்களில் முன்பு இந்த காலங்களில் தகப்பனே, இந்த போன்கள் இல்லாத காலங்களில் அப்பா எத்தனையோ சமாதானம், எவ்வளவோ குடும்பங்களில் சமாதானம் இருந்தது ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் வரவில்லை ஆண்டவரே. சத்ருவானவன் இப்படியான காரியங்கள் ஒவ்வொரு நுட்ப கருவிகளை கொண்டு வந்து ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை கெட்டுக்கிறானே தகப்பனே, தன் வசப்படுத்துகிறானே தகப்பனே. கத்தாவே இப்படியான காரியங்கள் வராதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய கரம் அப்பா இலங்கையை மூடட்டும் ஆண்டவரே, இலங்கையை மூடி பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு ராஜாக்கள் தலைவர்கள் மத்தியில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அப்பா ராஜாக்கள் மத்தியில் அப்பா தகப்பனே அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா பெருமை வேண்டாம் ஆண்டவரே. அந்த பெருமையினால் தன் தகப்பனே அப்பா மக்களை சீரழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தங்கள் குடும்பம் தாங்களே என்று சொல்லி ராஜாக்கள் மந்திரிகள் தங்களுக்கு என்று சொல்லி தங்கள் சந்ததிகள் என்று சொல்லி இப்படியான காரியங்களை அப்பா எத்தனையோ 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 வேதனையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தகப்பனே. பெருமை பாராட்டாதபடி, பணத்தாசை பிடிக்காதபடி, சமாதானத்தோடும் அன்போடும் இருக்க எந்தவனே கத்தாவே ஒவ்வொரு ராஜாக்களை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ராஜாக்கள் மந்திரிகள் தலைவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, ரட்சிப்புக்குள்ளாகட்டும் ஆண்டவரே. தேவனே உம்மை அறிந்து உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்பட்டால் ஒவ்வொரு மனுஷனும் நேர்த்தியான பாதையில் செய்து கொண்டு வருவான் ஆண்டவரே. உமக்கு இருக்கிற பயம் இருந்தால் ஆண்டவரே தாங்கள் செய்வது பிள்ளை என்று அவர்கள் ஆராய்ந்து அறிந்து பய பக்தியோடு அப்பா தகப்பனை நடப்பார்கள் ஆண்டவரே. அப்பா கத்தாவே இலங்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் முதல் ராஜாக்கள் வரை ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுதல் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனே உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. வேளையில தகப்பனே கத்தாவே நாயரின் சகோதரியை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, அவவின் இருதயத்தை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. அப்பா என்னென்ன நோய்கள், என்னென்ன வேதனைகள், என்னென்ன எப்படியோ கண்ணீரோடு இருக்கிறாவோ தகப்பனே கத்தாவே நீங்கள் அறிவீங்கள் ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளையை நீங்கள் வெட்கப்படுத்த விடமாட்டீங்கள் ஆண்டவரே. கத்தாவே உம்மை நோக்கி வாஞ்சியாக ஓடி வருகிற மகள் ஆண்டவரே. கத்தாவே அவளுக்குள்ள இருக்கிற எல்லா நோய்களும் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும் ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையப்பா நீங்கள் தள்ளி விடாத தகப்பன் ஆண்டவரே. நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து தகப்பனே அந்த சகோதரிக்கு அப்பா இருக்கிற எல்லா நோய்களை நீங்கள் நீக்கி போட்டு சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற தேவைகளை அறிந்த தகப்பனே கர்த்தாவே, குடும்பத்துக்கு என்ன தேவைகள் என்று என் தேவனே கர்த்தாவே நீங்கள் அதை சரியாக நேர்த்தியாக செய்ய அப்பா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அப்பா அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் சமாதானமாக இருக்கட்டும் ஆண்டவரே, நிறைவோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய பலன் எப்போதும் அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்த சகோதரி கேட்கிற விண்ணப்பங்களை அப்பா நீங்கள் இல்லை என்று சொல்ல மாட்டீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே அந்த சகோதரியை நீங்கள் வழி நடத்தி எல்லா தீங்கினின்றும் எல்லா ஆபத்துக்களின்றும் நீங்கள் அந்த சகோதரியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நோயின் ஆவியோ அப்பா, வேதனையின் ஆவியோ அப்பா, சமாதான கெடுதலின் ஆவியோ இந்த சகோதரியை நெருங்காதபடி உம்முடைய பரிசுத்த நாமத்தை கொண்டு அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே அப்படியான எதுவும் அந்த சகோதரிக்கு வராதபடி என் தேவனே நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் அந்த சகோதரியின் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியை நடத்துற
இந்த சகோதரன் எம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல அந்த சகோதரி எம்முடைய கரத்துல இது குடும்பங்களை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, உமக்காக ஊழியம் செய்கிற இந்த இரு குடும்பத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த ஊழியங்கள் ஆண்டவரே இன்னும் இன்னும் அதிகமாக பெருகட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் வளரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்துல ஊழியக்காரர்கள் வந்து ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவை ஜெபிக்கவும், அப்பா தகப்பனே கர்த்தாவை ஒவ்வொருவரும் வந்து சாட்சி சொல்லவும் ஆண்டவரே, சாட்சியாக இருக்கவும் ஜெபிக்கவும் நடத்தவும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவர். அப்பா, இந்த சகோதரனை கொண்டு நடத்துகிற இந்த காரியம் மென்மேலும் வளரட்டும் ஆண்டவரே. எல்லா மூலைகளும் தேசங்களில் அப்பா ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் காதுகளில் தேசங்களில் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த சகோதரன் குடும்பத்தை, இந்த சகோதரின் குடும்பங்களை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சத்துருவானவன் எங்கே என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான் தகப்பனே. கர்த்தாவே, இப்படியான குடும்பங்களை அப்பா ஒழித்து போடுவேன் என்று அப்பா திட்டம் போட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. தேவனே, அப்படியான காரியங்கள் இந்த குடும்பங்களுக்குள்ள வராதபடி தகப்பனே. அப்பா ஆவியானவரே, இந்த வீடுகளை அப்பா இந்த குடும்பங்களை அக்கினி மதிலால வேலி அடித்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவர். இந்த தீங்கு உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் என் தேவனே, இங்க வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, இவர்களின் இருதயங்களில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று நீங்கள் தாமே அறிந்திருக்கிறீங்களா ஆண்டவரே. மற்றவர்களுக்காக அப்பா ஏங்கி ஜெபிக்கிற இந்த சகோதரிகள் அப்பா உம்முடன் கேட்டு ஜெபிக்கிற சகோதர சகோதரிகள் ஆண்டவரே. தேவனே, அவர்களின் வீட்டிலும் என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் அறிந்து ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாவற்றையும் நீங்க செய்து முடித்து சமாதானத்தோடு அந்த குடும்பங்கள் இருக்க நீங்கள் அந்த குடும்பங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. தேவனே, வராத ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. என்னென்ன காரணங்கள், என்னென்ன காரியங்களுக்கு, என்னென்னதுக்காக வராமல் தடையாக இருக்கிறதோ தகப்பனே, இந்த தடைகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மன ஆறுதலை கொடுத்து ஆண்டவரே, இந்த இடத்துல திரும்பவுமாக வந்து ஆண்டவரே அப்பா ஆறுதல் அடைய என் தேவனே கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. என்னையும் என் மகளை உம்முடைய திருப்பாதத்துல தருகிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இம்மட்டுமாக காத்த எபினேசரே, இனிமேலும் எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கூட இருப்பது எல்லா துதி கனமை மகிமைக்கும் பாத்திரர் ஐயா. உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. நேற்று மின்று மாறாதவரே ஐயா. உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்து ஜெபங்கள் கூடாக வழி நடத்தினார். இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் ஜெபிக்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். சிஸ்டர் ஜானட் பிரதர் குணாவுக்கு ஜெபத்தை கொடுங்கம்மா. ஓகே, ஓகே. நீங்க யுத்த நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இஸ்ரவேல், லெபனான், ஈரான் நாடுகளே தேவன் தாமே அந்த நாடுகளை தேவன் இரக்கத்திலும் தயவிலும் மனதுருக்கத்திலும் ரட்சிப்பு சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியரும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகளே, ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு சொன்னவரை இந்த வேளும் யுத்தத்துல நிற்கிற நாடுகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த தேசங்கள் யுத்தங்களினால் நிறைந்த ஆண்டவரே உலகம் முழுவதும் கலக்கங்களையும் ஆண்டவரே இயக்கங்களையும் பஞ்சங்களையும் பட்டணிகளையும் ஆண்டவரே நாளத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவராய் இருக்கிறவரே, வேண்டிக் கொள்கிறவர்களின் நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே,
இப்பொழுதும் இந்த யுத்த தேசங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசங்களில் இருக்கிற அதிகாரிகள் கர்த்தாவே புரிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறிந்து இந்த மக்களுடைய அவல நிலைகள், இந்த தேசங்களுடைய அவல நிலைகள், ஆண்டவரே தகப்பனே இந்த உலகத்தினுடைய அவல நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ள ஆண்டவரே அவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு சிலருடைய முடிவுகளினாலே கர்த்தாவே இந்த தேசங்கள் இப்படி பாழாய் போகிறது, அதற்கு தாங்கள் பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே இந்த யுத்தத்தில் இருந்து ஒரு நல்ல முடிவுக்குள்ள வர ஆண்டவரே அவர்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அழிக்கப்படுகிற ஒவ்வொரு உயிர்களும், சேதப்படுத்தப்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே இடங்களையும் பார்க்கிற பொழுது கர்த்தாவே தகப்பனே இவர்கள் மனம் திரும்பத்தக்கதாக, இரக்கம் பெறத்தக்கதாக, ஆண்டவரே இரக்கம் உள்ளவர்களாக இவ்வளவு அழிவை கண்டு கர்த்தாவே இந்த ஜனங்களை காப்பாற்ற விருப்பம் உள்ளவர்களாக மாற என் தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஈரான் தேசத்துக்காக செபிக்கிறோம், இஸ்ரேல் தேசத்துக்காக செபிக்கிறோம், ஆண்டவரே ரஷ்ய தேசத்துக்காக செபிக்கிறோம், உக்ரைன் தேசத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த தேசங்களில் இவ்வளவு அழிவுகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே எண்ணியாவது தகப்பனே தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஒரு சமாதான சூழ்நிலைக்குள்ளே வர தேவன் அவர்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ மக்கள் அழிந்து போனார்கள், எத்தனையோ பேர் காயப்பட்டு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கர்த்தாவே அங்கலாய்த்த வாழ்க்கையில நிற்கிறார்கள். தகப்பனே வீடுகளை இழந்து, ஆண்டவரே குடும்பங்களை இழந்து பரிதபிக்கப்பட்ட நிலையில நிற்கிறார்கள். கர்த்தர் தாமே இதோ அவர்களுக்குள்ள ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த யுத்தங்களை நிறுத்த ஆண்டவரே நடத்துகிறவர்கள் தகப்பனே மனம் திரும்பி இந்த யுத்தங்களை நிறுத்தி கர்த்தாவே ஒரு இரங்கலான பேச்சுக்களோடு, சமாதான பேச்சுக்களோடு ஆண்டவரே தங்களுடைய நாட்டை மறுபடியும் கட்டி எழுப்பத்தக்கதான ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்துல ஆண்டவரே தகப்பனே நீர் உதவி செய்வீராக. பஞ்சங்கள் வராதபடிக்கு, பட்டினிகள் வராதபடிக்கு, கொள்ள நோய்கள் வராதபடிக்கு ஆண்டவரே இந்த மக்கள் பாதுகாக்கப்படவும், இருக்கிற நாட்களில் சுகபல ஆரோக்கியம் இருக்கவும் கர்த்தர் இந்த தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த தேசம் உம்முடைய தேசம் ஐயா. இந்த தேசத்தை சுத்தி உம்முடைய பாதுகாப்பு தொடர்ந்து இருக்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்து மக்கள் கர்த்தாவே தகப்பனே ஆண்டவரே பயத்தோடு இருக்காதபடிக்கு தேவன் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து தொடர்ந்து தைரியத்தோடு இருக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதோ அவர்கள் மத்தியில் ஆண்டவரே அவர்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீங்க என்பதை ஆண்டவரே உணர்ந்து கர்த்தாவே அவர்கள் கர்த்தாவே பயப்படாமல் தைரியத்தோடு இருக்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அந்த தேசத்துல கர்த்தாவே தொடர்ந்து நன்மைகள் பெருகட்டும். ஆண்டவரே உம்மை அறிகிற கிருபைகள் காணப்படட்டும். ஆண்டவரே தகப்பனே உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அந்த தேசத்துல செய்தவைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது என்பதை ஆண்டவரே அவர்கள் புரிந்து கொண்டு நீங்க ஒருவரே அந்த ரட்சகர் என்பதை ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமில்ல ஆண்டவரே இந்த ஈரான் தேசம், ஆண்டவரே ரஷ்ய தேசங்கள் இதோ தேவனை ஏற்றுக்கொள்கிற மக்களை ஆண்டவரே எப்பொழுதோ கொடூரப்படுத்தி ஆண்டவரே கொலை செய்து கொண்டிருக்கிற அந்த தேசங்களும் மனம் திரும்பி இப்படியான காரியங்களை செய்யாதபடிக்கு ஆண்டவரே மக்களை கொல்லுகிறவர்கள் தங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு ஆண்டவரே செய்கிற இந்த கொடூரங்கள்ல இருந்து அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே தகப்பனே ஜனங்களை கொல்லுகிறது பாவம் என்பதை உணர்ந்து கர்த்தாவே இதோ ஆண்டவரே சகோதரி சொன்னது போல ஆண்டவரே அந்த பவுலினுடைய ஆரம்ப வாழ்க்கையை சொன்னது போல ஆண்டவரே தகப்பனே இவர்களும் தங்களுடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருக்காக சாட்சியாக ஆண்டவரே இந்த தேசங்களில் புறப்படுகிற ஒரு ஆண்டவரே மிஷனரிமார்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல இந்த தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசங்கள் பாதுகாக்கப்படட்டும், மக்கள் பாதுகாக்கப்படட்டும், உலகத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாக்கப்படட்டும். உலகத்தில்
எண்ணம் கத்தாவே மக்களுடைய வாழ்வியல்கள் எண்ணம் கடினப்படுத்தப்படாதபடிக்கு காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஊடகத்தினூடாக நடத்துகிற ஒவ்வொரு தேவ செயல்களுக்காய் சோதரிக்கிறோம். எண்ணம் தொடர்ந்து அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கவும் அநேகர் ரட்சிக்கப்படவும் மனம் திரும்பவும் தேவனண்டையில ஆண்டவரே வரவும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தடைகளை உடைத்து கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் பிரவேசிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாப்பீராக. ஆண்டவரே அவர்கள் குடும்பங்கள் யாவும் கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏனற்றாகவும் அவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தாவே அவங்க மூலம் நீங்க கொண்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக விளக்கங்களுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்தும் நல்ல ஞானத்தை கொடுத்து தெளிவை கொடுத்து தைரியத்தை கொடுத்து அநேகரை தட்டி ஊக்குவித்து கர்த்தாவே உம்மோடு கூட இணைந்து ஜெபம் பண்ண உதவி செய்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சகோதரியும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாத்து சுகபல ஆரோக்கியத்தோடு காத்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, இந்த இணைப்பிலே வந்து இணைந்து கர்த்தாவே தகப்பனே உம்முடைய பாதத்தை நோக்கி பார்த்த ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக சகோதரர்களுக்காக தேவ தாசர்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே அவர்களையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆண்டவரே அவர்களும் இருக்கிற தேசங்களில் ஆங்காங்கே தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அது இங்கே ஒன்று அங்கே ஒன்று என்று சொல்லப்படுவதற்கு ஏது உண்டாகும் என்று சொன்னது போல ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் இருந்தாலும் கர்த்தர் நீர் கூட்டி சேர்க்கிறீர். ஆண்டவரே இதோ இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள் கர்த்தாவே இருக்கிற இடங்களில் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஆண்டவரே அவர்களும் சுகபல ஆரோக்கியங்களோடு சமாதானத்தோடு தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாக நடக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மறுபடியுமாய் நாங்கள் இன்னும் ஒரு விஷயம் உடைய சமூகத்துல கூடி நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தரோடு கூட இருந்து சகல காரியத்திலும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். ஆமேன் ஆமென் ஆமென். தேங்க்யூ அக்கா. அப்படி உங்க எல்லாரையும் கர்த்தர் ஆமேன். நாங்கள் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேவனுடைய சித்தம் எல்லா இடங்களிலும் நடக்கப்பெற கர்த்தர் உதவி செய்ய வேணும். அவருடைய சித்தம் திட்டம் விருப்பம் நிறைவேற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். அப்பா இந்த பூமி எங்கும் தேவனே உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேற என் தேவனே கிருபை செய்யுங்கப்பா. மனிதனுடைய திட்டங்கள் அல்லப்பா, மனிதனுடைய சித்தங்கள் அல்ல என் தேவனே, உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமாய் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனே அப்பா, ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் தேச மக்களை பொறுப்படுங்கள் அப்பா. தேசத்தை ஆளுகிற தலைவர்களை பொறுப்படுங்கள் அப்பா. பிதாவே, பூமி எங்கும் நீங்கள் விட்டு போன சமாதானத்தை தேவனே கொடுங்கப்பா. இயேசு ராஜாவே தேவனே, திருடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவிகள் தேவனே வான மண்டலங்கள் விட்டு வெளியேறுவதாக. அந்தகார இருளின் ஆவிகள் தேவனே தேசங்களை விட்டு தேச தலைவர் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதாக. தேவனே கட்ட தேசத்தை கட்டாவிட்டால் கட்டிட முயற்சி எல்லாம் வீணன் சொன்னீங்கள் அப்பா. கர்த்தர் குடும்பத்தை கட்டாவிட்டால் கட்டிட குடும்பம் எல்லாம் வீணன் சொன்னீங்க ராஜாவே. உம்முடைய வார்த்தையிலே இந்த குடும்பங்கள் கட்டுப்பட தேசங்கள் கட்டுப்பட உம்முடைய சித்தத்தை செய்ய தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. பிதாவே, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்களப்பா. சத்திய வார்த்தை தேசமெங்கும் குடும்பங்களும் ஒவ்வொரு தனி நபருக்கும் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய கற்பனை உம்முடைய கட்டளை கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்று தேவனே உம்முடைய பிள்ளைகள் தேசமெங்கும் உம்முடைய வார்த்தை அறிவிக்க கிருபை செய்யுங்கள் ஐயா. இயேசு ராஜா, ஓ நன்றி அப்பா, நன்றி. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியமலை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே, உம்முடைய சத்திய வார்த்தை அனுப்பி தேவனே இந்த மக்களை விடுதலை செய்யுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்கள் அப்பா. பிதாவே,
தேவனே, எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமங்களுடைய ஞானத்தினால் அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகமன் சொன்ன தேவனே, பூமி உள்ள மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, உம்முடைய அக்கினியை போடுங்கப்பா, ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க, ஒரு புதிய ஆவியை கொடுங்களப்பா என் தேவனே. நன்றி அப்பா பிதாவே. அப்படியாக ஜெபத்தை கேட்கிற தேவனே, ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காக நன்றி ராஜாவே. யுத்தங்களை ஓய பண்ணுங்களப்பா பிதாவே. பிசாவுடைய தந்திரங்கள், மாய்மாலங்கள், கண்ணிகள் எல்லாம் சிறந்து போவதாக. மனதில் இருந்து கிரிய சேர மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் தேவனே இந்த மக்களை விட்டு, தேசத்தில் அதிகாரிகள் விட்டு வெளியேறுவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரமே ஒவ்வொரு யுத்தம் நடக்கிற தேசங்களிலே நிறைவேற நீங்கள் அதற்காக யுத்தம் செய்யுங்க, வழக்காடுங்கள், நீதி செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியாக நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா. பூமியுள்ள மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, உம்முடைய அக்னியை போடுங்க, இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா. ஒருவராது பாதாளம் செல்லாதபடி தேவனே அனைவரையும் மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க. எந்தவனே உமது கரத்திலே ஒவ்வொரு மக்களையும் ஒப்படைக்கிறேன், ஒவ்வொரு தேசங்களையும் ஒப்படைக்கிறேன் அப்பா பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. இந்த ஜெப வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா இயேசு ராஜா. நன்றி என் தேவனே, சோஸ்திரம். தேவனே, இந்த ஊழியத்தின் பிரதரை ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, ஊழியத்தை ஆசீர்வதியுங்க. அற்புதங்களை காண செய்யும், அதிசயங்களை காண செய்யும், அவருடைய தேவைகளை சந்தியுங்கப்பா பிதாவே. சுகபலத்தை கொடுங்கப்பா என் தேவனே பிதாவே. அதே போல் ஜனசிஸ்டர் கணவன் 2 பிள்ளைகளை முதல் கரத்திலே ஒப்படைக்கிறேன். பரிசுத்த ரத்தத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க, செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. நன்றி அப்பா. அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் அப்பா பிதா உம்முடைய ஆவியை ஊற்றுங்க, அக்னியை போடுங்கப்பா, ஆசீர்வதியுங்க, நோய்களை சுகப்படுத்துங்க, வார்த்தை அனுப்பி தூய தழும்புகளாலே தொட்டு சுகங்குடுங்களப்பா. கண்ணீரை துடையுங்க இயேசு ராஜாவே. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க என் தேவனே பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள், ஸ்தோத்திரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தி தந்தீர், எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்தீரப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லெஸ்லி அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே, சங்கமம் வானொலி ஆசீர்வதியும் கர்த்தாவே. வல்கை பெருக செய்கிற தேவன் நீர் ஒருவர். அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், சபையாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், அவருடைய தேவைகளுக்காய், அவர்களுடைய வாஞ்சிகளுக்காய், விருப்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து சகலதிலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வராம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே அந்தந்த இடத்திலே நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாயும் இருக்கிறீர் கர்த்தாவே. ஒவ்வொருவரே நீர் பொறுப்பேறும் கர்த்தாவே. சகல துதிகன மகிமையும் உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். அதிகாலை வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவர்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தங்களுடைய எல்லா காரியங்களையும் விட்டு கர்த்தர் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவரை ருசி பார்த்தபடியால் நீங்கள் எல்லோரும் இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள். இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். சமர்காலங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியங்கள் இருக்கும். அப்படியாக இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். பிரயாணம் மூலமாக வெக்கேஷனுக்கு போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இணைந்து ஜெபித்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே காலை வேளையிலே அபிஷேக ஆராதனை வழிநடத்திய பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களையும் இதுவரை நேரம் எங்களுடன் இணைந்து இன்னும் இணைந்து கொண்டிருக்கிற சௌரன் குணா, சௌரி வினோ அவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும்
வானொலி கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நாங்கள் திரும்பமாக இன்னும் ஒரு மணித்தியாலம் ஒன்றே கால் மணித்தியால நேரத்திலே நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த வேளையிலும் இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த நாளை